ஹோசூரில் மேம்பாலம் பழுதால் கூகுள் மேப்பை பின்பற்றி நகருக்கு நுழைந்த டேங்கர் லாரி உயர் மின்னழுத்த வயரில் சிக்கிக் கொண்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், விவரங்கள். ஓசூரில் மேம்பாலம் ஒன்று பழுதானது. அதாவது பேருந்து நிலையம் முன்பாக உள்ள ஒரு மேம்பாலம் பழுதாகி கடந்த 2 மாதங்களாக பழுதாகி கனரக வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக கனரக வாகனங்கள் மற்றும் லாரிகளை ஒசூர் அருகே உள்ள வெளிவட்ட சாலையில் வாகனங்களை திருப்பி அனுப்பி வைத்திருந்த போலீசார். இந்த நிலையில் இன்று மதியம் ஒரு 2:30 மணி அளவில் மேட்டூரிலிருந்து டேங்கர் லாரி, அதாவது சிமெண்ட் கலவையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிதாக தயாரிக்கப்பட்ட டேங்கர் லாரியை 3 டேங்கர் லாரிகள் ஓட்டி வந்துள்ள ஓட்டுநர்கள் அவ்வாறு வரும்போது அவர்கள் வழி தெரியாமல் கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அதாவது உழவர் சந்தை ராயக்கோட்டை சாலை வழியாக வந்த லாரி ஓட்டுநர்கள் உழவர் சந்தை மற்றும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் சாலை வழியாக அந்த லாரியானது ஓட்டி வந்தனர். அந்த லாரியை ஓட்டி வரும்போது அங்க உயர் மின்னழுத்தக்கூடிய ஒயர் அருகே உள்ள ஒரு ஹோட்டலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒயர் தான் அந்த டேங்கர் லாரிக்குள் மாட்டி சிக்கிக் கொண்டது. இந்த சிக்கிக் கொண்டதால் ஒயரோடு சேர்ந்து மின்கம்பமும் சேதமடைந்தது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. உயர் மின்னழுத்தம் என்பதால் அந்த இடத்தில் தீப்பொறி ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் பள்ளிகளும் அருகிலேயே இருப்பதால் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்குள் இருந்ததால் எவ்வித சேதமின்றி தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் டேங்கர் லாரி ஓட்டி வந்தவர் கூகுள் மேப்பை தான் பார்த்து ஓட்டி வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் லாரிகள் அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த வழியாகவும் ஒரு வழி பாதை என்பதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் திருப்பிவிடப்படுவதால் அங்கங்கே வாகனங்கள் தேங்கிய நிலையில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டது. இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.